பிரைஸ் லார்ட். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்னன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் வசனம் 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இந்த கனமான வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வசனத்தில் ஏசப்பா சொல்றாங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டா. நீங்க கஷ்டப்பட்ட எல்லா காரியம், நீங்க பாட அனுபவித்த எல்லா காரியம், ஒரு பக்கம் மனிதர்கள் நெருக்கின காரியங்கள், ஒரு பக்கம் பிசாசு நெருக்கின காரியங்கள், ஒரு பக்கம் நோய் நெருக்கின காரியங்கள், ஒரு பக்கம் பணம் நெருக்கடியின் காரியங்கள், ஒரு பக்கம் குடும்பத்தில் வேதனை அனுபவிக்கிற காரியங்கள் போன்ற எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு உண்டாயிடுச்சாம். ஏசப்பா நீங்க பட்ட கஷ்டத்தை பரலோகத்திலேருந்து பார்த்துட்டாங்களாம். நீங்க அவர் மேல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்ட விண்ணப்பத்துக்கு அவர் பதிலளிக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசத்துக்கு ஏசப்பா தக்க ரிவார்டை இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. நீங்க கஷ்டம் அனுபவித்த சகல காரியத்துக்கும் ஏசப்பா சொல்லிட்டாங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ என் மேல வைத்திருந்த நம்பிக்கையை நான் பரலோகத்திலேருந்து அங்கீகாரம் பண்ணிட்டேன். இனிமே உனக்கு அந்த எல்லா காரியத்துலேருந்து நான் பெரிய விடுதலையை தரப்போகிறேன். எத்தனையோ பேர் மந்திரவாத பில்லி சூனிய கட்டுகளில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படலாம். ஏசப்பா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ என்கிட்ட ஜெபிச்சல்ல, அதை எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். கண்டிப்பாக நான் உன்னை இந்த நாளில் விடுதலை ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் கஷ்டத்தின் மத்தியில் நடந்து போயிட்டுருக்கலாம். நமக்கு மட்டும் இந்த காரியம் நடக்கணுமா, நமக்கு மட்டும் ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குற உங்களுக்கு தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் பரலோகத்திலேருந்து பார்த்துட்டேன். நீ பெருமூச்சு விட்டதை நான் பார்த்துட்டேன். உனக்கு நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறேன். உன்னுடைய பாடுகளுக்கு கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவை இந்த நாளில் ஏற்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் நம்பிக்கையோட விசுவாசத்தோட இந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கும் போது நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். ஏசப்பா சொல்லிட்டாங்க, அவர் உண்மை உள்ள தேவன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற அளவு உங்களை கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை இன்னைக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கும் போது இந்த வார்த்தையை கேட்டாலும் அதே இடத்துல நின்று அறிக்கை பண்ணுங்க. இந்த வார்த்தையின்படி ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. கண்டிப்பா சொல்றேன், இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய எல்லா பாடுகள் கஷ்டங்கள் இந்த நாளில் விடுதலை ஆகும். இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். இந்த பைபிளில் நடந்த ஒரு உண்மையான இன்சிடென்ட்டோட ஒப்பிட்டு சொல்கிறேன். இன்றைக்கி யாரோட கதையை பார்க்க போகிறோன்னா, சிமியோன் அவரோட கதையை தான் பார்க்க போகிறோம். அவர் ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசம், அவருடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருந்த காரியத்தை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னா, எருசலேமில் வாழ்ந்த ஒரு நீதிமான். அது மட்டும் இல்லாமல் பக்தியுடன் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. அவர் இறக்கும் முன் மெசியா என்னும் இயேசு கிறிஸ்துவை நீ பாப்ப அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு. அவர் அந்த வாக்கை நம்பி விசுவாசத்தோட காத்திருந்தாரு. ஒரு நாள் மரியாளும் அவருடைய புருஷர் யோசேப்பும் குழந்தை இயேசுவை தூக்கிட்டு தேவாலயத்துக்கு அர்ப்பணிக்க வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சிமியோனை அழைத்து, நீ தேவாலயத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிமியோனும் குழந்தை இயேசுவை பார்த்து கையில எடுத்து அவரை புகழ்ந்து கூறுறாரு. என்ன சொல்றாருன்னா, உம்முடைய ஊழியக்காரனை நீங்கள் சமாதானத்தோட விடுதலை செய்துட்டீங்க. ஏன்னா என்னுடைய கண்கள் உம்முடைய ரட்சிப்பை கண்டது. அது எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக உம்மால் ஆயத்தமாக்கப்பட்டது. புறஜாதிகளுக்கு பிரகாசமாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி அவர் சொன்ன காரியத்தை நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி அவர் புகழ்ந்து சொன்ன வார்த்தைகள் இதுதான். ஏசப்பா அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, நீ இறக்கிறதுக்கு முன்பாக நீ மெசியாவை பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவர் உருக்கத்தோட நம்பிக்கையோட காத்திருந்து ஜெபிச்சதுனால குழந்தை இயேசுவை அவர் பார்த்தாரு. இது பைபிளில் குறிப்பிட்ட ஒரு காரியம். ஸோ அதே தான் இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி சிமியோன் ஒரு விசுவாசத்தோடு காத்திருந்தாரோ, அதே போல் நீங்கள் பல காரியங்களுக்கு விசுவாசத்தோடு காத்திருப்பீங்க. அந்த எல்லா காரியத்துக்கும் இந்த நாளில் ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சிமியோன் இறக்கிறதுக்கு முன்பாக இயேசுவை பார்த்தாராம். அதே போல் நீங்களும் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா துக்கங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாமே இந்த நாளில் மறைய போகுதுன்னு சொல்லி ஏசப்பா ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டா, உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. இந்த வார்த்தையை கொடுத்த ஏசப்பாக்க நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இந்த வார்த்தை கிரியை செய்யும். ஏசப்பாக்க இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன காரியத்திற்காக அவங்க காத்திருந்தாங்களோ, உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து அந்த எல்லா காரியமும் இந்த நாளில் நிறைவேற உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கணும்
நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு பைபிள் வேர்ஸோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். காட் bless you all.